சம்போ மகாதேவா, சம்போ மகாதேவா, சம்போ மகாதேவா, சம்போ மகா நமச்சிவாய நமக. ஓம் நமச்சிவாய நமக. ஓம் நமச்சிவாய நமக. சம்போ மகா தேவா 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 சம்போ மகா தேவா 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 அல்லாகவே உமது பொற்பாதம் பணிந்திருக்கு எமக்கு நல்வரம் அருள்வாய் தேவா 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 சம்போ மகாதேவா, சம்போ மகாதேவா, சம்போ மகாதேவா. ஆதி நாளையிலே அசுர குருவாகிய சுக்கிர பகவான் காலகையன் மகளாகிய மாயை என்பவளை வரவழைத்து காசிப முனிவரை கூடி வரச் சொல்ல அவளும் அவ்வாறு செய்ய சிங்கமுகசூரன், கஜமுகசூரன், சூரபதுமன் என்ற பல அசுரர்களை பெற்றெடுத்தான். இவர்கள் சூரபதுமனோ என் தந்தை சிவபெருமானான பல அரிய பெரிய வரங்களை பெற்று தேவர்களை கொடுமைப்படுத்தினான். இதனால் மனமுடைந்த தேவர்கள் என் தந்தை சிவபெருமானம் முறையிட வரத்தை அளித்த நானே அவர்களை அழிக்க முடியாது என்று கூற, அப்படி என்றால் தாங்களே நின்பால் நிகழ்க்க ஒரு குமாரனை தந்தருள வேண்டும் என்று கூறினல். அப்படி என்றால் கருணை ஊர் முகங்கள் 6 கரங்கள் 12 கொண்டு ஆங்கே ஒரு திருமுருகன் உதித்தன இங்கே கழுகாசலத்தில் வீட்டிருந்தான். இருமுடிதாங்கி ஒரு மனதாகி குருவெனவே வந்தோ இருவினை தீர்க்கும் அந்த யமனையும் வெல்லும் திருவடியை காண வந்தோ
பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ சுவாமி சரணம் ஐயப்ப சரணம் பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே சாமியே ஐயப்போ ஐயப்போ சாமியே நெய்யபிஷேகம் சுவாமிக்கே கற்பூர தீபம் சுவாமிக்கே ஐயப்பமார்களும் கூறிக்கொண்டு ஐயனை நாடி சென்றிடுவார் சபரிமலைக்கு சென்றிடுவார் சாமியே ஐயப்போ ஐயப்போ சாமியே கார்த்திகை மாதம் மாலை அணிந்து நேர்த்தியாகவே விரதமிருந்து வெற்றியாகவே விரதமிருந்து பார்த்த சாரதியின் மைந்தரே உன்னை பார்க்க வேண்டிய தவமிருந்து பார்த்த சாரதியின் மைந்தனே உன்னை பார்க்க வேண்டிய தவமிருந்து இருமுடி எடுத்து எருவேறி வந்து ஒரு மலராகி வேட்டையுள் அருமை நண்பரா பாவரை தொழுது ஐயரின் அருமலை ஏறிடுவார் சாமியே ஐயப்போ ஐயப்போ சாமியே அழுகை ஏற்றம் ஏறும் போது ஹரிகரம் மகனை உதித்து செல்வார் வழிகாட்டிடவே வந்திடுவார் ஐயமன் ஏறி வந்திடுவார் ஐயப்பன் புனேறி வந்திடுவார் கரிமலை ஏற்றம் கடினம் கடினம் கருணை கடலும் துணை வருவார் கரிமலை இறக்கம் வந்தவுடனே இருநது பம்பையை கண்டிடுவார் சாமியே ஐயப்போ ஐயப்போ சாமியே கங்கை நதிமுன் புண்ணிய நதியாம் பம்பை நீராடி சங்கர மகனை கும்பிடுவார் சஞ்சலமின்றி ஏறிடுவார் ஐயப்பன்ஜோமின்றி ஏறிடுவார் நீலிமலை ஏற்றம் சிவபாகனும் ஏற்றிடுவார் நீலிமலை ஏற்றும் சிவபாலனை தொழுதிடுவார் காலமெல்லாம் நமக்கே அருக்காவலனாயிருப்பார் தேகபலம்தான் பாதபலம்தான் தேகபலம்தான் பாதபலம்தான் தேகபலம்தான் எண்டானவனும் தேகத்தை தந்திடுவார் பாதபலம்தான் எண்டானவனும் பாதத்தை தந்திடுவார் நல்ல பாதையை காட்டிடுவார் சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சாமியே சபரி பீடமே அந்திடுவார் சபரி அன்னையை பணிந்திடுவார் சரங்குத்தியாரின் கன்னிமார்களும் கரத்தினை போட்டே வணங்கிடுவார் சபரிமலையினை நெருங்கிடுவார் 18 படி மீது ஏறிடுவார் கதி என்றவனை சரணடைவார் மதிமுகம் கண்டே மயங்கிடுவார் ஐயனை துதிக்கையிலே தன்னையே மறந்திடுவார் பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ சுவாமி சரணம் ஐயப்ப சரணம் பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே சரணம் சரணம் ஐயப்பா சுவாமி சரணம் ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா சுவாமி சரணம் ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா சுவாமி சரணம் ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா சுவாமி சரணம் ஐயப்பா. ஆகவே யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே என்பதற்கிணங்க நாரத மகாமுனி எம்மை காண வருகிறார். பார்ப்போம். பார்க்கலாம்
இங்கே பேர் ஹலோ, முருகனாக வேடம் தரித்து வந்த சிங்கராஜா அவர்களுக்கு கோயில் சார்பாக பொன்னாடை ஒத்திக்க வரி கொடுப்பார். சிங்காரம் சொல்லுங்க. செல்லையாபுரத்தை சேர்ந்த ஆர் முருகன் அவர்கள் 50 ரூபாயும் 50 ரூபாயும், சீனா நாகராஜ் அவர்கள் 50 ரூபாயும், அர்ஜுனன் பி அர்ஜுனன் அவர்கள் 50 ரூபாயும். செல்லையாபுரமா? 3 பேர் அன்புக்கு கிராம சொந்தங்களான செல்லையாபுரத்து கிராம சொந்தங்கள் எனக்கு அன்பளிப்பு வழங்கியதற்கு மிகுந்த மிகுந்த நன்றி தெரிவித்துக் பொன்னாடை போர்த்தி புகழாரம் சூட்டிய மாபெரும் கிராம பொதுமக்கள் அத்தனை அன்பு உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றினை சொல்லி கலைப்பணியை துவங்குகின்றோம். ஆல்ரையா என்றாலும் கட்சியிலே என்றாலும் கற்பனை என்றாலும் கற்றினை என்றாலும் கந்தனே உன்னை மறவே. கற்பனை என்றாலும் கட்சியிலே என்றாலும் கந்தனே உன்னை மறவேன். அற்புதமாகிய அருட்பெரும் சுடரே, அற்புதமாகிய அருட்பெரும் சுடரே, அற்புதமாகிய அருட்பெரும் சுடரே, அருமறை தேடிடும் கருணையின் கடலே, அருமறை தேடிடும் கருணையின் கடலே. கற்பனை என்றாலும் கட்சியை என்றாலும் கந்தனே உன்னை மறவே. நிற்பதும் நடப்பதும் நின் செயலாதே, நினைப்பதும் நிகழ்வதும் நின்னருளாதே. நிற்பதும் நடப்பதும் உன் செயலாலே, நினைப்பதும் நடப்பதும் உன் செயலாலே. கற்பதெல்லாம் உந்தன் கனிமொழியாலே, கற்பதெல்லாம் உந்தன் கனிமொழியாலே, காப்பதெல்லாம் உந்தன் கண்விழியாதே, காப்பதெல்லாம் உந்தன் கண்விழியாதே. கற்பனை என்றாலும் கட்சியிலே என்றாலும் கந்தனே உன்னை மறவேன், கந்தனே உன்னை மறவேன், கந்தனே உன்னை மறவேன், கந்தனே உன்னை மறவேன். மூன்றுலகம் வணங்கும் முருகக் கடவுளே, முத்தமிழ் தெய்வமே, தத்துவ தரிப்பொருளே, எட்டு திக்கும் போற்றும் எட்டுக்குடி வேளவா, நாரதனின் அநேக வணக்கங்களே. வருக வருக தவஞான முனிய வருக, சத்திய தவசிலின வருக. உங்கள் வரவு கண்டு எனது மனம் மிகவும் பூரிக்கிறது. ஆகவே தமிழ் கடவுளாக இருக்கின்ற யாம் உம்மை வரவேற்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இனிதான சுரம் ஞான இசை மேதையே வருக. இனிதான சுரம் ஞான இசை மேதையே, இனிதான சுவையான இசை மேதையே, எனது புயல்வான தவயோகியே, எனது உயிர்மான தவயோகியே, இனிதான சுரம் ஞான இசை மேதையே. மனிதாபிமானத்தை கனிவான போகத்தை, மனிதாபிமானத்தை கனிவான போகத்தை, மனிதாபிமானத்தை கனிவான போகத்தை பறிப்போடு வரவேற்கும் மகரிஷியே, ஓடு வரவேற்கும் தவயோகியே, இனிதான இனிதான சுரம் ஞான இசை மேதையே.
அகங்காரனின் குணம் கொள்கையை அகற்றிடும் வல்லவரே, அரண்பாளையர் உடற்மாடினர் அனைவருக்கும் வல்லவரே. அகங்காரனின் குணம் ஆடிடும் அறிவுக்கும் அல்லவரே, அகங்காரனின் குணம் அழித்திடும் அழிவுக்கும் அல்லவரே. நீரெல்லாம் எங்கு சென்றீர்? நீரெல்லாம் எங்கு சென்றீர்? ஏராயதே விரண்டீர். எங்கெல்லாம் எங்கு சென்று எங்கெல்லாம் கண்டு எனக்கு களத்தே எடுத்து எனக்கு அதை விவரமாய் எடுத்துரைப்பீரே. நிகழ்த்தும் எனக்கு களத்தை விடுத்து இனிதான் உறவான இசை ஏழையே. நாரதரே, எங்கெல்லாம் சென்று வந்தீர்? ஏதேது கண்டு வந்தீர்? உரையுங்கள் பார்க்கலாம். திருலோக சஞ்சாரம் செய்து வருகின்ற பொழுது திரைச்சோலை மத்தியிலே கந்தபெருமானுக்கு என்று கனி ஒன்றை கொண்டு வந்தேன் முருகா. கனியா? முருகா, ஏற்கனவே கண்டு வந்தீங்க. ஏற்கனவே கொண்டு வந்ததால் பழம் நீ வளம் நீ என்று சிறப்பான ஒரு படைவீடு கட்டியது. படைவீடு என்று கண்டு வந்திருக்கக்கூடிய கனினால் தடைவற்றிற்கு மேலும் பெருமை கிடைக்க போகிறது முருகா. அப்படிப்பட்ட கனியுடைய பெருமை சிறப்பை கூறுகிறேன், கேளுங்கள். மாங்கனிக்கும் தேன் கதலி மாங்கனிக்கும் தேன் கதலி முருகா மங்கனிக்கும் மேலிக்கும் ஒரு பூங்கனி மங்கனிக்கும் தேன் கதலி மங்கனிக்கும் மேலிக்கும் முருகா 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 நான் கண்ணிந்தேன் அக்கனியை இக்கணமே கொய்யா பொய்யின்றி மெய்யோடு நீ கொண்டு போனாய் ஐயனை மங்கானாய் சபரியில் ஐயனை மங்கானாய் பொய்யின்றி சபரியில் ஐயனை மங்கனிக்கு மேல் நீக்கும் உங்கனியை கண்டு மனமுறித்தேன் முருகா. அக்கனியை கணமே எழில்வேவும் குமரம்
அதான் பாடிக்கணுமோ வரும்போது பாட வச்சு சாக்கியம் என்ன முனியே சாக்கியம் என்ன முனியே பச்சிகள் கண்டால் இந்நேரம் அதை பற்றி பச்சித்தினாவோ சொல்வீர் பச்சிகள் கண்டோல் இந்நேரம் அதை பற்றி பச்சிடதாதோ சொல்வீர் 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 பச்சிகள் முருகா பட்சிகள் கண்டால் வரந்தோடும் ஆகையாலே பட்சமுடனே செல்வி எட்டாத கொம்பில் இருக்கும் மக்கணியை எப்படி கொய்திடலாம் எட்டாவது கொம்பில் இருக்கும் மக்கணியை எப்படி கொய்திடலாம் நாரதரை எப்படி கொய்திடலாம் நாரதரை எப்படி கொய்திடலாம் எட்டும் படிக்கிருக்கும் முன்னரை பற்றி ஏறி பறித்திடலாம் மிக்க மேன்மையுள்ள அக்கணிக்க மீத மேவும் புரிகள் உண்டோ நாரதர மேவும் புரிகள் உண்டோ குளிர்ந்த முகம் உண்டு பொங்கை இரண்டுண்டு கோதிலா கண்கள் குளிர்ந்த முகம் பொங்கை இரண்டுண்டு கோதிலா கண்கள் பார்த்து வந்திருப்பது பெண்டு ஆதியிலே கொடுத்த வாக்கு பாதிகள் இருக்கிறது பாதியிலே நீதியுடைய செய்தியை கேட்டு தாங்கள் தான் பூர்த்தி செய்ய வேண்டும் சரி அன்று வாக்கு கொடுத்தீர்கள் இருவருக்கு மூத்தவள் அமிர்தவள்ளியை இந்திரன் மகளாக அவதரித்து தெய்வயான என்ற பெயர்நாமத்தோடு திருப்பரங்குன்றத்திலே மனமுடித்து விட்டேன் இளையவள் சுந்தரவள்ளியை பார்த்து வந்திருக்கிறேன் வேடுவராக சென்று ஆண்குட்டியை தேடி வந்ததாக விட குறைத்து 8 வகை திருமணத்திலே கனிமணவனும் காந்தர்வனும் இருந்து வள்ளி தெய்வானை சமேதராக காட்சி தர வேண்டும் முருகா. பாமாலை பாடி பூமாலை கொண்டு வரும் உங்களுக்கு புகழ் மாலை எப்பொழுதும் காத்திருக்கிறது நாரதர் வருகிறேன். போயிட்டு வாங்க. மனமான பூமியில் சுகமான கலைகள் அழகான காதலது விளையாடும் நிலைகள் வனமான பூமியில் சுகமான கலைகள் அழகான காதலது
மலரோடு மலராக நின்றார் மகராணி மங்கை எனக்காக வந்தார் மலரோடு மலராக நின்றார் பழமான பூமியில் சுகமான கலைகள் அழகான காதல் விளையாடும் இலைகள் நாளிலவளொரு காடாத பறவை இன்றாரில் தந்தானே எனக்கே உறவை எனக்கே உறவை அந்நாளிலவளொரு காடாத பறவை இன்றாரில் தந்தானே எனக்கே உறவை புது தோட்டம் புது ரோஜா அவராகவே புது செல்றல் புது கீதம் நானாகவே புது தென்றல் புது கீதம் நானாகவே பலவான பூமியில் சுகமான கலைகள் அழகான காதலுக்கு விளையாடும் நிலைகள் நாடு சென்றாடும் பண்பாடும் கலைவாம் கண்ணோடு விளையாடும் சிங்கார தமிழும் விளையாடும் நாடு சென்றாடும் பண்பாடும் கலைவாம் கண்ணோடு விளையாடும் சிங்கார தமிழும் அறியாமல் புரியாமல் அவர் ஓடினார் பழிமாற நடைமாற பாடினேன் பழிமாற நடைமாற நான் பாடினேன் பலவான பூமியில் சுகமான கலைகள் அழகான காதலது விளையாடும் இலைகள் மகராணி மங்கை எனக்காக வந்தார் மலரோடு மலராக நின்றார் மகராணி மங்கை எனக்காக வந்தார் மலரோடு மலராக நின்றார் பலவான பூமியில் சுகமான கலைகள் அழகான காதலது விளையாடும் நிலைகள் அன்பு மலர்களே அன்பு மலர்களே நம்பியிருங்களே நாளை நமதே இந்த நாளும் நமதே தரும உலகிலே இருக்கும் வரையிலே நாளை நமதே இந்த நாளும் நமதே தாய் வழி வந்த தங்கங்கள் எல்லாம் ஓர்வழி நின்று நேர்வழி சென்றார் நாளை நமதே காலங்கள் என்னும் கோடைகள் மலர்ந்து காயடியாகும் நமக்கன வளர்ந்து நாளை நமதே நாளை நமதே இந்த நாடும் நமதே
வெளிச்சத்தாருங்களே வீடு என்னும் கோவிலில் வைத்த வெள்ளி தீபங்களே நல்ல குடும்பம் ஒளிமயமாக வெளிச்சத்தாருங்களே ஆறு வீடும் உங்களை நம்பி நீங்கள் தானே அண்ணன் தம்பி ஆறு வீடும் உங்களை நம்பி நீங்கள் தானே அண்ணன் தம்பி எதையும் நீ வாங்கிடும் இதயம் என்று மாறாது எதையும் நீ வாங்கிடும் இதயம் என்று மாறாது நாளை நமதே இந்த நாளும் நமதே தாய் வழி வந்த தங்கங்கள் எல்லாம் ஓவழி சென்றி நீர்வழி செல்லாம் நாளை நமதே காலங்கள் எழுதும் சோலைகள் மலர்ந்து காயணியாகும் நமக்கன வளர்ந்த நாளை நமதே நாளை நமதே இந்த நாளும் நமதே நாளை நமதே இந்த நாளும் நமதே சகலன்னு சொல்லாங்களா 5 அதுல என்கிட்ட போட்டி ஓடிலாம் போட்டி கிழிச்ச சொல்லல எவ்வளோ பேர் இருக்காங்க ஒரு கிட்ட விளையாடுங்க நீ தானே ஒரு ஊருக்காரனா வந்தா பரவாயில்ல ஆமா சரி அரே சொல்லுன்னு சொல்ல விட மாட்டேன் முக்குளும் சொல்ல விட மாட்டேன் உழப்பின்னு சொல்லுவேன் ஆமா விரும்பமா இதையும் காட்டுறேன் ரெண்டரையா ரெண்டரை கொடுத்துருங்க 2 4 வைக்கணும் பன்னீர் மலை சொரியும் மேகங்களே எங்கள் பரந்தாமன் மீனத்தை பாருங்களே பன்னீர் மலச்சொரியும் மேகங்களே எங்கள் பரந்தாமல் மெய் அழகை பாருங்களே தென்கோடி திங்கள் தரும் ராகங்களே தென்கோடி தென்றல் தரும் ராகங்களே தென்கோடி தென்றல் தரும் ராகங்களே எங்கள் ஸ்ரீ கிருஷ்ணமூர்த்தி புகழ் பாடுங்களே எங்கள் ஸ்ரீ கிருஷ்ணமூர்த்தி புகழ் பாடுங்களே புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே வாயுரண்ணி அவன் தவழ்கின்றவன் ஒரு கொடியோடு மதுராவை ஆள்கின்றவன் ஒரு கோடி மதுரோமை ஆகின்றவன் திருவேங்கடத்தில் அவன் அருள்கின்றவன் திருவேங்கடத்தில் அவன் அருள்கின்றவன் அந்த ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொள்கின்றவன் அந்த ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொள்கின்றவன் புல்லாங்குழல் கொடுத்து மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே பண்டாடும் தன்னை மறந்தோட்டங்களே எங்கள் மதுசூதனன் புகழ் மாறுங்களே குழாங்குழல் கொடுத்த மூங்கில்களே பாஞ்சாலி புகழ் காக்க தங்கை கொடுத்தான் அங்கு பாரத
சங்கை எடுத்தார் போர் முடிக்க சங்கை எடுத்தார் உரிமையுள்ள பங்கை கொடுத்தார் ஆண்டவர்க்கு உரிமையுள்ள தங்கை கொடுத்தார் நாம் படிப்பதற்கு கீதை எனும் பாடம் கொடுத்தார் நாம் படிப்பதற்கு கீதை எனும் பாடம் கொடுத்தார் உள்ளாங்குழல் கொடுத்து மூங்கிலே எங்கள் ஒரு சோத்தவன் புகழ் பாடும் பண்டாடும் தங்கை தோட்டங்களே எங்கள் மதுசூதனம் புகழ் பாடும் உள்ளாங்குழல் கொடுத்து மூங்கிலே எங்கள் ஒரு சோத்தவன் புகழ் பாடுங்களே. ஆக இந்த நாடகத்தை மிகச் சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கூடிய ஆண்டோர்கள், சான்றோர்கள், பெரியோர்கள், தாய்மார்கள் அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் எனது சார்பாக மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டு இங்கே பக்க மேளங்களாக வீட்டிலிருந்து இசை கருவிகளை இசைத்துக் கொள்ளக்கூடிய இசை கலைஞர்கள் அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டு இந்த நாடகத்தை அமைத்திருக்கின்ற நாடக அமைப்பாளர் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் போட்டுதலுக்கும் உரிய திருமுருகன் அன்னார் அவர்களுக்கும் இங்கே யூடியூப் சேனல் வாயிலாக சிறந்த முறையிலே ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கக்கூடிய மாயகுளம் மாதவன் அவர்களுக்கும் இங்கே சுற்றுவட்டார கிராம பொதுமக்களுக்கும் மனமார்ந்த நன்றியினை சொல்லி பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பு வகை நாளும் கலந்து உனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணிய நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தான் தாயை முத்துமாரி இங்கே முருகன் தான் முருகன் ஆமா சிறந்த முறையிலே ஒளியன் மின்னொலி அமைத்துக் கொண்டிருக்கூடிய ஸ்ரீமுருகன் ஒளிபெருக்கி நிலையத்தாளர்களுக்கு மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டு மஞ்சளிலே நீராடி குங்குமத்தால் பொட்டியிட்டு பூவாடை காரியம்மா தாயே நீ மருளாடி வந்திடம்மா உடுக்கை பொம்பை முரசொலிக்க உரிமை மேளம் தான் ஒழிக்க சித்தாங்கு ஆடை கட்டி தாயேனி சீறி எழுந்திடம்மா மேல்மலையன் ஊரில் கோவில் கொண்டையன் அங்காள ஈஸ்வரியே ஆத்தாலே அழைக்கின்றேன் தாயே ஆடி இங்கு வந்திடம்மா மலையனூர் அங்காளியே தாயே மாதாடி திரிசூலியே ஆத்தா மலையூரம் மாறியே மாதகீட்டின் சூடியே குறி சொல்ல வாடியம்மா எங்கள் குலங்காக்கும் தேவியம்மா அம்மம்மா மலையூரம் மாறியே ஆங்கரம் மாறியே சித்தாங்கு ஆடை கட்டி தாய சிங்கரதம் மீறேறி சிங்கோடு கட்டி கை சிங்கி மலையேறி தேரோடு வீதியிலே தாயணி ஆடி வந்திடம்மா அந்தரியே சுந்தரியே தாயே அங்காள ஈஸ்வரி ஆத்தா அங்கரிய சுந்தரியே அங்கே அங்காளை ஈஸ்வரியே ஆடி வரும் தேரினிலே தாயே அழகாக வருபவளே அம்மம்மா மலையனூர் அங்காளியே தாயே மாதாடி திரிசூலி திருவிளக்கின் ஒளியினிலே தாய திருவாக்கு சொல்லிடம்மா
பட்டணம் வேடனாக உருமாறி நாரதர் கூறியது போல இந்த இடத்திற்கு வந்துவிட்டோம். ஆக செந்நிற கதிரினங்கள் திணை கதிர்கள் பட்டதும் அதனுடைய புத்தொலி இந்த குறிஞ்சி மாவட்டத்திற்கு தனிச்சிறப்பை எடுத்துக்காட்டுவது என்ன வனப்போ. ஆனாலும் அரசும் அகிலும் தேக்கு மலர் தாவரங்கள் இயற்கை வளம் சொல் மத்தியிலே இவ்வளவு அழகாக இருக்க போய் தான் நாரத மகாமுனி சொன்னது கூட உண்மையாகத்தான் இருக்கும் போல் தோணுகிறது. ஆகவே இந்த இடத்தை பற்றி வர்ணித்தால் நதியோரம் நாடல் ஒன்று நாடம் கொண்டு நாட்டியமாடுது மெல்ல நாடந்தானந்தம் என் சொல்ல நதியோரம் நானும் கொண்டு நானும் கொண்டு நாட்டியம் ஆடுது மெல்ல நாடகம் என் சொல்ல நதியோரம் மேகம் வான் தொட்டிலை விட்டு மூடுவதென்ன மழையை மூடுவதென்ன விண்ணிற மேகம் வான் தொட்டிலை விட்டு ஓடுவதென்ன மலையை மூடுவதென்ன முயிலாரோ குயிலாரோ சந்தன காடிருக்கு சிந்திர கூடிருக்கு சிந்திர பூவிருக்கு சந்தன காடிருக்கு சிந்திர கூடிருக்கு தேன் வேண்டுமாடா வேண்டுமாடி எனை கைகளில் அல்ல நாளந்தானந்தம் சொல்ல நரியோரம் நீயும் ஒரு நாடல் என்று நூலிடை என்னிடம் சொல்ல நாடந்தானந்தம் சொல்ல தேயிலை கொட்டும் நீ தேவதையாட்டம் அள்ளுவதென்ன மனமும் துள்ளுவதென்ன தேயிலை கொட்டும் இவன் தேவதை ஆட்டம் அழுவதென்ன சொல்லுவதென்ன பனி தூங்கும் பசும்புள்ளே பனி தூக்கும் பதும்புள்ளே சந்தனக்காடிருக்கு சிந்திர கூடிருக்கு வெள்ளன உள்ளாட்டம் முத்திர துண்டாட்டம் கார்காலத்தில் ஊர்கோலத்தில் காதலன் காதலி செல்ல நாடந்த ஆனந்தம் என் சொல்ல நரியோரம் நீ ஒரு நாடல் என்று ஊரிடை என்னிடம் சொல்ல நாடந்த ஆனந்தம் என் சொல்ல லா 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 நாரதர் கூறியது போல இந்த இடத்தில்தான் வள்ளி இருக்க வேண்டும். அந்த வகையிலே ஏதேனும் குரல் கேட்கின்றதா என்று பார்ப்போம். ஆக வெகு தூரத்தில் கேட்குது. ஆளோளம் சோ ஆளோளம் சோ என பாடி வானம்பாடி பறவைகளை காணம்பாடி விரட்டி கொண்டிருக்கின்றார். உழல் இனிது யாழ் இனிது என்பது மக்கள் மழலை சொல் கேளாதவர் என்பது இருக்கிறாங்க. அற்புதமான சாரீரம். இவ்வளவு சாரீரமே இவ்வளவு அழகாக இருந்தால் சரீரம் எப்படி சிறப்பாக இருக்கும் என்று எண்ணி வர்ணிக்கும் பொருட்டு காஞ்சி பட்டுடுத்தி கஸ்தூரி பொட்டு வச்சு
தேவதை போல் நீ நடந்து வர வேண்டும். காஞ்சி பட்டுடுத்தி கஸ்தூரி பொட்டு வச்சு, காஞ்சி பட்டுடுத்தி கஸ்தூரி பொட்டு வச்சு, தேவதை போல் நீ நடந்து வர வேண்டும். அந்த திருமகளும் உனதழகை பெற வேண்டும். திருமகளும் உனதழகை பெற வேண்டும். காஞ்சி பட்டுடுத்தி கஸ்தூரி பொட்டு வச்சு, தேவதை போல் நீ நடந்து வர வேண்டும். உன் திருமணியை தினமாறும் தர வேண்டும். திருமணியை தினந்தோறும் தர வேண்டும். தென்குமரி கடலினில் சிவந்த மாடு பொழுதினில் பெண்குமரி நீயும் நானும் கூடுவோம். அங்கு பேசாத கதைகள் எல்லாம் பேசுவோம். தென்குமரி கடலினில் சிவந்த மாடு பொழுதினில் பெண்குமரி நீயும் நானும் கூடுவோம். அங்கே பேசாத கதைகள் எல்லாம் சந்தனம் பூசுவோம், செந்தமிழ் பாடுவோம், சதனம் பூசுவோம், செந்தமிழ் பாடுவோம். சந்தோஷ ஊஞ்சலிலே ஆடுவோம். நாம் சந்தோஷ ஊஞ்சலிலே ஆடுவோம். காஞ்சி துடும்பி கஸ்தூரி பொட்டு வச்சு, தேவதை போல் நீ நடந்து வர வேண்டும். அந்த திருமகள் உனழகை பெற வேண்டும். திருமகளும் உனழகை பெற வேண்டும். லா, 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 லா. லா, 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 லா. பூம்புகாரி நாயகியா, புனிதமுள்ள குணபதியா, கண்ணை போல் நீ வாழ நினைக்கணும். உன் கணவனுக்கு பெருமைகள் சேர்க்கணும். மாமியார் வாழ்த்தனும், மற்றவர் போற்றணும். மாமியார் வாழ்த்தணும், மற்றவர்கள் போற்றணும். மாநிலமே உன் புகழை பாடணும். இந்த மாநிலமே உன் புகழை பாடணும். காஞ்சி பட்டுடுத்தி கஸ்தூரி பொட்டு வச்சு, தேவதை போல் நீ நடந்து வர வேண்டும். அந்த திருமகளும் அழகை பெற வேண்டும். திருமகளும் அழகை பெற வேண்டும். ஆக உலகில் சிறந்த காப்பியங்கள் பெருவகை உண்டு. அதில் உணர்த்து உரத்த சிந்தனைகள் நிறையவே உண்டு. கருத்து பொதியாய் காவியங்கள் பல பல கண்டு எந்த காலத்தையும் வென்று நிற்பால் தமிழ் மகள் என்றும். ஆக கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா? கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா? கலையெல்லாம் கண்கள் சொல்லும் கலையாகுமா? கள்ளெல்லாம் மாணிக்கே கள்ளாகுமா? கதையெல்லாம் கண்டு சொல்லும் கதையாகுமா? சொல்லெல்லாம் தூய தமிழ் சொல்லாகுமா? சொல்லெல்லாம் தூய தமிழ் சொல்லாகுமா? சுவையெல்லாம் இதழ் சிந்தும் சுவையாகுமா? ஆ ஆ, ஆ, கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா?
தோறும் திருவாசகம் கல்லை கனியாக்கும் உந்தன் ஒரு வாசகம் கன்னித்தமிழ் கண்டவரு திருவாசகம் கள்ளைக்கணி ஆக்கும் உங்கள் திருவாசகம் உண்டென்று சொல்வதுண்டல் கல்லல்லவா வண்ண கல்லல்லவா உங்கள் நல்லவா உங்கள் நல்லவா இல்லை என்று சொல்வதுண்டல் இடை அல்லவா பின்னல் இடை அல்லவா கண்கள் சொல்லும் கதையாகுமா கம்பன் கண்ட சீதை உந்தன் தாயல்லவா காளிதாச சகுந்தலை உன் சேயல்லவா கம்பங்கண்ட சீதை உங்கள் தாயல்லவா காடினான் சேயல்லவா அம்பிகாபதி அழைத்த அமராவதி மங்கை அமராவதி அம்பிகாவதி உடைத்த அமராவதி மந்தை அமராவதி சென்ற பின்பு மாவளர்க்கு நீ ஏகதி என்றும் நீ ஏகதி கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா கலையெல்லாம் கண்கள் சொல்லும் கலையாகுமா சொல்லெல்லாம் தூய தமிழ் சொல்லாகுமா சொல்லெல்லாம் தூய தமிழ் சொல்லாகுமா சுவையெல்லாம் இட சிந்தும் சுவையாகுமா கூந்தலிலே வச்சமல்லி குணமதுதான் மாடு முன்னே சார்ந்த முகத்தை கொஞ்சம் தாழ்வினாலும் கொள்ளட்டும் அருமையான வாசம் வந்து பொறுமை இழக்க செய்யுதடி அன்பு மொழி பேசிவிட்டால் துன்பம் எல்லாம் தீருமொழி சின்ன பொண்ணு வெக்கப்படும் ஒரு கேட்டா சின்ன பொண்ணுதான் வெக்கப்படுது சின்ன பொண்ணுதான் வைக்கப்படுது அம்மா அம்மா நீ அது என்ன நடத்தி கண்ண செவக்குது சும்மா சும்மாடி சாமத்தை காத்து அடிச்சது சாமந்தி பூவு வெடிச்சது ஆனந்தராக மணக்குது ஆசையை மனசு குடிக்குது இளவட்ட கொடிகட்டு இருந்த நேரம் சின்ன பொண்ணுதான் வைக்கப்படுது அம்மா அம்மா நீ ஆழம் இலை மேலிருந்து அருகில பெண்களை போல் நூலிடையில் தேனெடுத்து ஊருடனே நான் புலவன்.
தாமரை கொதிக்குது தாளமிடும் அண்ணு ரெண்டும் கத்திதான் அடைக்குது தாளம் கொண்ட தாமரை மேகமிட்டு கொதிக்குது தாளமிடும் கண்ணு ரெண்டும் கத்திதான் அடைக்குது சம்மதம் சொல்லிய சந்தன மல்லி கையோடு அல்லட்டுமா மன்னராக மந்திரம் சொல்லட்டுமா சின்ன பொண்ணுதான் அம்மா அம்மாடி அவ என்ன நினைச்சு அண்ணன் சிவக்கு சும்மா சும்மாடி சாமத்து காத்து அடுத்தது சாமந்தி பூ எடுத்தது ஆனந்தராகம் மணக்குது ஆசையில் மனசு கூடுகிறது இளவட்டம் கொடிகள் இதழே சின்ன பொண்ணுதான் அதுக்கப்படும் அம்மா அம்மாடி என்ன நினைச்சு கண்ணன் சிவக்கு சும்மா சும்மாடி போதுமா வந்தது வராதம்மா என்னை மறைக்கிற யாரியா நீங்க யாரியா நீங்க நான் கேட்க வேண்டிய கேள்வி நீங்க எதை வேணா கேட்க முடியுமா என்னை மறைச்சது நீங்க தானே அம்மா நீங்க யாரு நான் யாரா இருந்த என்ன போறீங்க ஏன் இடத்துக்குள்ள நீ வந்துட்டு என்ன யாருன்னு கேக்குறியா இது உங்க இடமா இது உங்க இடமா அம்மா அத்தாச்சி இருக்காங்க இருக்கா இருக்குன்னா வச்சிருக்கீங்களா அத்தாச்சி வச்சிருக்கீங்களா இதுக்கு எங்க அண்ணன் அருவா எடுத்து விட்டுருக்கா அந்த அத்தாச்சி இல்லையா ஐயோ அத்தாச்சி நீ எங்க இருந்து வர்ற முதல்ல யோ நான் வெள்ளிமலையில இருந்து வரையா போகுதுன்னு சொன்னது போகுது 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 போகுதுன்னு சொன்னது என்னுடைய மான் குட்டி மானு போச்சா குட்டி போச்சா மான் குட்டியா மானு போச்சா குட்டி போச்சா மான் குட்டி மானு குட்டி போச்சா சேர்த்து சொல்லணும் எந்த சொல் பிரிக்க வேண்டாம் எங்க எதையும் சேர்த்து தான் நம்ம பழக்கணும் சரி ஆமா ஒரு அதனால என்னுடைய மான் குட்டி உங்களுடைய திணை வனத்திற்குள்ள போந்துச்சு உள்ள பிடிக்க போனேன் உள்ள போயிருச்சு ஆமாயா சந்தோஷப்படியா ஏன் அவன் உள்ள போகலையே படுறேன் உள்ள அதுதான் உள்ள போயிருச்சுல போன அப்புறம் விட்டு போக வேண்டியதானே ஏன் உள்ளே இருந்துட்டு அது ஒரு சிரமம் போயிட்டு பாதியா கொஞ்ச நேரம் விடுதலை பண்ணி பாப்பா சரி அது என்ன செய்ய போற அதுக்குன்னு ஒரு மோச்சம் கிடைக்கணுமா இல்லையா என்னையா செய்ய போறீங்க பிடிக்கணுமையா அந்த மானை பிடிக்கணும் உள்ள போனதை பிடிச்சா நல்லாவா இருக்கும் மானை பிடிக்கணுமையா உள்ள போனதை நீ ஒரு தடவை பிடிச்சு பாரு இல்ல நமக்கு எதுக்கு அப்படின்னா நீ ஒரு தடவை பிடிச்சு பாரு அதுல எவ்வளவு சுகம் இருக்குன்னு பாரு அப்ப நிறைய பிடிச்சிருப்ப இதே பா நிறைய பிடிச்சிருப்ப உள்ள போட பிடிக்கிற உருவிட்டு போகாதா உருகாம பிடிக்க தெரியணும் அதான் கத்துக்கிறேன் ஓ செங்கப்படி மண்ணுங்கன்னா தடவிட்டு பிடிப்போன்னு நினைக்கிறேன் எது 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 இல்ல கால் உருவிடாத அளவுல பிடிப்பேன்னு நினைக்கிறேன் எங்க இருந்து வரதா சொன்னீங்க மறுபடியும் வெள்ளிமலையில இருந்து வரேன் கொஞ்சம் நான் ஒரு வேட்டைக்காரன் கொஞ்சம் ஞாபகம் மறதியா இருக்கா இல்ல உங்க பேரு என் பேரு கந்த வேடுவேன் கந்தனா வேடனா கந்த வேடன் கந்தனா வேடன் ஏற்கனவே நான் சொன்னல சேர்த்து தான் பேசணும்னு கந்த வேடன் என் பேர் கந்தன் என்னுடைய குல தொழில் வேட்டையாடுவது உன் தொழில நான் ஏயா கேக்குறேன் ஏயா தொழில் மான பிடிக்க வந்திருக்கேன் வேட்டையாடணும்னா என்னுடைய தொழில் நீ பார்த்தாலே வேடுவன் தெரியுது இல்லையா ஆமாயா அப்புறம் எதுக்கு உன் தொழில சொல்ற வாயா காலதாமா தான் காரியத்துக்கு கேடு அது தெரியுது உன் தங்கச்சியை தாயா பார்க்க வந்திருக்கேன் மாப்பிள்ள அப்ப என் தங்கச்சியை தேடி வந்திருக்கேன்ற நீங்க வந்து குறிப்பறியக்கூடிய தன்மை இருக்கு தெரியுமாப்ல என்ன விளாடுறியா சரி என் தங்கச்சியை தேடி வந்து என்ன செய்ய போற கல்யாணம் போறியா ஆமா வேணாமா நோகாம நொங்குத்தீங்க நினைக்கிறேன் என்ன உதவி செய்ய மாட்டியா மலையேறி போனாலும் மச்சின மாமன் தேவைன்ற அது அப்ப தங்கச்சியை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன் ஆமாயா சரி தங்கச்சியை பார்க்கணும்னா உன் தங்கச்சியை பார்க்கணும் நான் பார்க்கணுமா அதுவும் உதவி செய்யுமா ஓந்தங்க வர்றது ரெண்டு பொம்பளை யார் ஓந்தங்கச்சி என் தங்கச்சி எனக்கே தெரியாதே கண்டுபிடிச்சிடலாம்ல கண்டுபிடிச்சிடலாம் அது உன் திறமையை பொறுத்து இருக்கு திறமை இருக்குல்ல அது எனக்கு தெரியாது இப்போ நான் என்ன செய்யணும் நீ போற மாதிரி போகணும் சரி பொம்பளை பிள்ளை வரும் சரி ஆமா திரும்பவும் நான் சொல்லிடுவேன் போகுதுமா போகாத பாதையில போக கூடாது நீயும் புத்தி கட்டு அங்கும் இங்கும் நிக்க கூடாது போகாத பாதையில போக கூடாது நீயும் புத்தி கட்டு அங்கும் இங்கும் நிக்க கூடாது மாறாகவே
பார்த்துக்கலாம் மாட்டுக்கார வேளாவோ மாட்டை கொஞ்சம் பார்த்துக்கலாம் காட்டுமல்லி பூத்திருக்க காவல்காரன் காத்திருக்க காட்டுமல்லி பூத்திருக்க காவல்காரன் பார்த்திருக்க ஆட்டுமுடு மயில காலம் தோட்டமே பார்த்துடா மாட்டுக்கார வேளாவோ மாட்டை கொஞ்சம் பார்த்துக்கலாம் சுவர் ஒள வேலி இருக்கு குத்துங்கரு வேல புள்ளு இருக்கு உடைச்சி ஒரு மலை வேலி இருக்கு குத்துக்கரு வேல புள்ளு இருக்கு சுவர் வேல வேலி இருக்கு குத்துங்கரு வேல புள்ளு இருக்கு தோட்டக்காரன் கையில் கொம்பு இருக்கு தோட்டக்காரன் கொம்பும் இருக்கு சூழற்றவன் கொம்பு இருக்கு மாட்டுக்கார ஓ மாட்டை கொஞ்சம் பார்த்துக்கலாம் காட்டுமல்லி பூத்திருக்க காவல்காரன் காத்திருக்க ஆட்டமல்லி பூத்திருக்கு காவல்காரன் பார்த்திருக்கு ஆட்டம் போட்ட மயிலக்கால் தோட்டமேய பார்த்துடா மாட்டுக்காரவே ஓ மாட்டை கொஞ்சம் பார்த்துக்கடா மாட்டுக்காரவே ஓ மாட்டை கொஞ்சம் பார்த்துக்கடா என்னையா யார கெடாவை பார்க்க சொல்ற ஏன் சீன் தரும் நானே அசந்து போய் கிடக்குறேன். சரி. என்னைய போய் கெடாவை பாரு கெடாவை பாரு கெடாவை பாருன்னா நான் எங்கிட்டு போய் கெடாவை பாக்குறது? முடியாத செயலை முயற்சி பண்ணி பார்க்கணும். முயற்சி திருவினையாக்கம். முயற்சி திருவினையாக்கம் இல்ல. சரி நீ சொல்லிட்ட. இப்ப நானும் ஒரு முயற்சியோட தான் வந்திருக்கேன். நீங்களும் ஒரு முயற்சி பண்ணி பாருங்க. பண்ணிய பார்க்கவா கெடாவை பார்க்கவா? உங்களுக்கு நீங்க நினைச்சது கிடைக்கணும். நான் தேடி வந்தது எனக்கு கிடைக்கணும். அப்ப முயற்சி நம்ம நீ தேடி முயற்சி செய்து பார்க்கணும். நீ நினைச்சு வந்ததை நீ முயற்சி பண்ணு. சரி. எனக்கு தான் வேணாம்னு சொல்றேன். அத போய் என்ன எதுக்கு முயற்சி பண்ண சொல்ற? இருந்தாலும் வேணாம்னு சொல்றது ஒரு நேரத்துல வந்து வேணும் அப்படின்னு தேவைப்படும். தேவைப்படுற நேரத்தில் நீங்க பயன்படுத்திக்கிறீங்க. சரி சரி. உங்க தங்கச்சிய நீ ஏன் தங்கச்சியவே பார்க்கணும் ஒரே நோக்கமாவே இருக்கு. ஒரே நோக்கம். கொண்ட கொள்கையில மாறவே கூடாது. சரி ஏன் தங்கச்சியை பாக்குறது கேட்டா சரி ஓன் தங்கச்சி இருக்குல்ல ஆமா அந்த பொம்பளை பிள்ளை எப்படி இருக்கும் தெரியுமா உனக்கு? எப்படி இருக்கும்? பார்க்கல ஒரு மாதிரி இருக்கும். சரி அதனால அது ஏன் ஓன் தங்கச்சியோ ஏன் தங்கச்சின்னு தெரிஞ்சு அவசரப்பட்டு எங்கிட்ட தப்பிடக்கூடாது. அப்படிலாம் ஏன்னா நம்ம ரெண்டு பேரும் கூட்டு களவாணின்றது யாருக்கும் தெரியக்கூடாது. அது தெரியாம செஞ்சுக்கிறோம். தெரியாம நம்ம ரெண்டு என்ன கிட்டி அடிக்க முடியும்? தெரியாம செஞ்சுக்கிறோம். நீ உள்ள தாக்கல விடும்போது சரி விடுற மாதிரி விடணும். பொம்பளை பிள்ளை ரெண்டு பேரும் வருவாங்க. யார் வர்றாங்கன்றது எனக்கே தெரியாது. வந்ததுக்கு அப்புறம் அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். சரியா? வந்ததுக்கு அப்புறம் அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். ஆனா ஒரே ஒரு விஷயமாப்ல, நான் தான் உன்னை உள்ள விட்டேன்ற விஷயத்தை யார்ட்டையும் சொல்லிடாத. சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டேன். ரொம்ப சந்தோஷம். உள்ள விட்டதை வெளியே சொல்லலைன்னா பிரச்சனை இல்லை. சொல்ல மாட்டேன். அப்ப நீ விட தாக்கல விடணும்ன்ற. சரி விடு. வந்திருக்கல நீ தாக்கல விட்டா இந்த தாக்கல் வரும். அப்படியா? ஆமா. போகுதுவா. எப்பய கூட மான்களே ஒரு மான்களை கட்டியோ நீங்களே எப்பய கூட மான்களே ஒரு மான்களை கட்டியோ நீங்களே சில கைகளை தப்பியே எந்தனை கைகளை தப்பி தமிழகம் கொள்ள தந்தித்தது என்ன பல எப்பய கூட மான்களே ஒரு மான்களை கட்டியோ நீங்களே மலைத்தேடி வந்தவரே மாப்பிள சிங்கம் மலைத்தேடி வந்தவரே மாப்பிள சிங்கம் தேடி வந்திருக்கீங்க மாப்பிள சிங்கம் மலைத்தேடி வந்தவரே மாப்பிள சிங்கம் ஐயா மச்சான் மண்டா எங்க மச்சான் என்ன சொன்னாரு காலையில கிளம்புது. நைட்டெல்லாம் செவனு கிளம்பிட்டு காலையில கிளம்புது. எப்பயுமே காலையில 4 மணில இருந்து அதுக்கு மேல வேகம் அப்பதான் கிளம்புமா? ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஏன் அவரை தூப்பார்ல தெளி வைப்பார்ல. நானே அவர் இன்னைக்கு அவரை பாக்குறேன். நீ வேறு அடிக்கல் மேக முடியலகி கணக்கான இடை
என கவர்ந்தெடுக்க செய்யுதடி அடி கட்டழகி கண்ணு நம்ம கணக்கு பண்ணுவோம் முன்னு அடி கட்டழகி அடியே கட்டழகி கண்ணு நம்ம கணக்கு பண்ணுவோம் முன்னு அடி கட்டழகி கண்ணு நம்ம கணக்கு பண்ணுவோம் முன்னே முன்னே அஞ்சரை காரி வளஞ்ச குண்டகாரி அடி வட்ட பொட்டு காரி வளஞ்ச குண்டகாரி அடி கட்டிக்கிற போர் நீ கிட்ட கொஞ்சம் வாடு அடி வட்ட பொட்டு காரி வளஞ்ச குண்டகாரி அடி கட்டிக்கிற போர் நீ கிட்ட கொஞ்சம் வாடி சீவி சினுக்கெடுத்து சிங்கார பொட்டியிட்டு அடி அலங்கார தோரணியில் குட்டினி அளப்பறையா வரும்போது அங்கே காணாத காட்சி எல்லாம் இங்கே கண்டதாக அர்த்தம்படி போகாத தேசம் எல்லாம் நீயும் போனதாக அர்த்தம்படி அர்த்தம்படி கட்டிப்பிடுங்க வள்ளிண்டா கட்டிப்பிடிங்க நல்ல மனசாட்சி நமக்கு எப்பயும் தாராள குணம் உனக்கு என்ன நோக்கமா செஞ்சுக்க செஞ்சுக்க அட என்ன யாரு தானே வள்ளி இது யார் தெரியுமா யாரு அரங்கேறி இருக்கு. இது யார் தெரியுமா இதான் அரங்கேறி இருக்கா அரங்கேறி இருக்கு. இது யார் தெரியுமா யாரியா இது உன் தங்கச்சி ஏன் தங்கச்சியா உங்க தங்கச்சி அண்ணன். இப்ப ஆமா அப்ப தங்கச்சிட்ட மட்டும் தான் போவேன் அப்ப உங்க தங்கச்சியை கூப்பிடுங்க அண்ணே அண்ணே மலர்களை போல் தங்கை உறங்குகிறார் அண்ணன் வாயில் வைப்பான் என் முகர கட்டியப்ப வாயில வைப்பானா? காலங்காத்தால விடிய காலையிலையா ஏய், அண்ணே ஓயா. வாயில வைப்பா சீ, அண்ணன் வாயில வச்சுதான் இப்படி தொண்டை கட்டி போய் கிடக்குது அதனாலதான் உரிக்காம வச்சிருந்தேன். நான் விட மாட்டேன் ஐயோ அந்த விரும்பி நீ விரும்பி சாப்பிட இல்ல சீ, நீ அதை செய்யு வள்ளிநாயகம் அப்பா அப்பா என் தங்கச்சி நான் வளர்த்துல ஏனுங்க மாப்பிள்ளை இந்த நினைப்பு அட என்னாத்த கண்டியோ இந்த சிரிப்பு ஏனுங்க மாப்பிள்ளை இந்த நினைப்பு அட என்னாத்த கண்டியோ இந்த சிரிப்பு திருமொன்னு அள்ளி மொட்டு சிங்கார சின்னஞ்சிட்டு அம்மாடி கண்ணன் தொட்டு வடந்தொட்டு வடந்தொட்டு ஏனடி சின்னம்மா என்ன நினைப்பு இங்க என் பார்த்த கண்டியோ இந்த சிரிப்பு தாமரை காலிரட்டும் கண்டைங்க பாட்டுக்கிச்சா சாமத்திலோ செய்வரும் சங்கீதமா அந்த தாளத்தின் அரசிட்டு சந்தோஷமா தாளத்துக்கு ஏத்தபடி ஆடத்தலாம் பிறந்தேன் தாளத்துக்கு ஏத்தபடி ஆடத்தலாம் பிறந்தேன் சரி சொல்லடி பொருந்து சந்தேகமா நான் சுதி கொஞ்சம் சேர்த்துக்கிட்டே சந்தோஷமா உள்ளாலே மஞ்சம் போட்டு பூமெட்ட மேலே போட்டு எல்லாத்தான் கடவி வச்ச இங்க என்னாத்து கண்டீரோ இந்த சிரிப்பு வணக்கம். அண்ணே தங்கை வள்ளிநாயகம் அண்ணா ஒரு முக்கியமான விஷயம் என்ன விஷயம் நீ என்னை கூப்பிட்டதுனாலே முக்கியமான விஷயமா தான் என்ன இருக்கும் சொல்றேமா சொல்லுங்கண்ணா பேரு வேடூர் வந்திருக்காரு வேடுவர் என்ன காரணத்திற்காக வந்த மான் இருக்க உள்ள லவக்கு நுழைஞ்சிருச்சான் மானு மானு நம்ம நிலத்துக்குள்ளையா ஆ. அப்படின்னு அவர் சொல்றாரா
அந்த ஆள் ரொம்ப பிடியாத பண்ணிக்கிறீங்க அவர் பார்த்தாராமா மானு அப்படிதான் சொல்றாரு மான் இருக்கு ஆள் எங்க காண தள்ளுங்கிட்டு ஓ இவர் தானே அவரு சரி ஆளும் மீசையும் ஒரு மாதிரியா இருக்காரு வருக வருக வீடு வரை வருக வருக வாருங்க தாங்களுடைய வருகை நல்வரவாக அமையிட்டு என்னுடைய அண்ணன் சொன்னார் ஏதோ மானை தேடி வந்ததாக தேடி வந்த மானை இங்கு தொலைத்ததாக எங்களுடைய திரைப்படத்துக்குள் மான் இருப்பதாக தாங்கள் கூறியதாக சொன்னார்கள் இருந்தாலும் உரியவரிடம் விசாரிப்பதுதான் முறை தாங்கள் யார் எந்த நாட்டை சார்ந்தவர் அந்த காரணத்தை எடுத்து தெளிவுபடுத்து எங்களால் என்ற உதவி செய்கிறோம் வாருங்க என்னம்மா இனத்தவர் என்கின்ற முறையில் அற்புதமான வரவேற்பு மகிழ்ச்சி இருந்தாலும் காவிய புகழ் கொண்ட கழுகு மாமலைக்கு சொந்தக்காரன் என் பெயர் கந்த வேடுவன் தாய் மீனாட்சி தந்தை சொக்கநாத வேடுவன் எனக்கென்று 2 மான்களை உருவாக்கி என் தாய் மாமன் 2 மான்களை உருவாக்கி ஒன்று ஏற்கனவே பரிசாக பெற்றுவிட்டு இந்த மானை பிடிக்க வேண்டிய நேரம் நெருங்கிவிட்டது ஆக துரத்தி வந்து கொண்டிருக்கும் பொழுது மானோட உங்களுடைய திணை வனத்திற்குள்ளே புகுந்து விட்டதாக பிடிக்க முயன்றேன் உங்கள் அண்ணன் தடுத்து நிறுத்தி விட்டார் இருந்தாலும் இடத்தினுடைய தலைவி என்கின்ற முறையில் உங்களிடம் முறையான அனுமதிட்டு பிடித்து செல்லலாம் என்று நினைக்கின்றேன் மானுக்குரிய சிறப்பை சொல்லுகின்றேன் கேளுங்கள் என் மான் வள்ளி என் மனம் நிறைவேற எதிர்ந்த ஒரு மானை தந்திட வேண்டும் அம்மா தந்திட வேண்டும் அம்மா எம்மா 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 என் மனம் நிறைவேற எதிர் நின்ற ஒரு மாடை தந்திட வேண்டும் அம்மா தந்திட வேண்டும் அம்மா என்மான் 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 கலைஞர்கள் போற்றுகின்ற கலைமானமா காலங்கள் எல்லாமே மானமா கலைஞர்கள் போற்றுகின்ற கலைமானமா காலங்கள் எல்லாமே மானமா சிறப்பாக வாழ வேண்டும் என் மானமா சிறப்பாக வாழ வைக்கும் என்ன மானமா தரம் நாணம்மா என் மனம் நிறைவே எரிந்த ஒரு மாடை தந்திட வேண்டும் அம்மா தந்திட வேண்டும் அம்மா தென்னகம் போற்றுகின்ற சிறப்பானவா தென்னகம் போற்றுகின்ற சிறப்பானவானின் உள்ளம் கவர்ந்திட்ட அழகானவா சென்னகம் போட்டியின் சிறப்பான மாங்கள் உள்ளம் கவர்ந்திட்ட அழகானம்மா வாழ வேண்டும் இம்மானமா வாழ வேண்டும் எம்மானமா மறுக்காமல் தங்கி விட்டால் தரம் காணுமா என் மனம் நிறைவே எரிந்த ஒரு மாடை தந்திட வேண்டும் அம்மா தந்திட வேண்டும் அம்மா அதனால மானுக்குரிய சிறப்பை சொல்லியிருக்கேன் ரொம்ப பவ்யமா பக்குவமா அப்படியே அமைதியா பக்குவமா சொன்னா தான் நீங்களும் பக்குவமா கொடுப்பீங்க அந்த அப்படி ஒரு மாதிரி நம்பிக்கை பரவாயில்ல அணுகுமுறை ரொம்ப அழகா இருக்கு நாம போய் ஒருத்தர்கிட்ட பேசுற விதத்துல தானே அவங்கள்ட்ட இருந்து எதையுமே பெற முடியும் மரியாதையாக இருக்கட்டும் அன்பா இருக்கட்டும் கோபமா இருக்கட்டும் நம்ம எப்படி நடந்துக்கிறோமோ அதே மாதிரி தான் அவங்களுடைய அன்புங்கிற ஒண்ணு இருந்தா தான் நல்லா இருக்கும் கோபம் இருக்கிற இடத்துலயும் குணம் இருக்கும் ஆமா சரி உங்கள்ட்ட கோபம் இருக்கா இல்ல எந்த மானே இல்லையே அப்புறம் கோபம் இருக்கா குணம் இருக்கானா மனுஷன் எல்லாம் கோபம் இருக்கும் அன்பு இருக்கும் எல்லாம் தான் இருக்கும் அதன் படக்குன்னு சொல்லிட்டேன் அப்படி என்ன என்ன ஒரு பேச்சு ஒரு மாதிரியா இருக்கு ஏதோ மாதிரி அமைதியா அப்படியே மெதுவா நைவா- வாங்க இப்படி ஒரு நைவா இருக்குமா? வேடுவரை நான் பார்த்ததுல பரவாயில்ல பொம்பளை பிள்ளைகிட்ட எப்படி பேசணுன்றதே அது பெண்ணை எப்படி கையாளணுன்றதை தெரிஞ்சு வச்சிருக்கீங்க ஆனா நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும் இந்த கையாளுற இந்த கைவித்தையெல்லாம் நம்ம கிட்ட வந்து பழிக்கவே பிடிக்காது ஒரு புண்ணியமும் கிடையாது மான் குட்டியை பார்த்தது உண்மையா உண்மை ஏன் நிலத்துல பாத்தீங்களா உண்மை இல்லங்க நீங்க வேற எங்கேயாவது பார்த்திருப்பீங்க இங்க பாத்தீங்களா திணைவனத்திற்குள்ள பூந்துச்சு ஏன்னா உண்மையாவே பேசுற மாதிரி உண்மைங்கிறீங்களே எப்படி ஒரு பொய் எப்படி உண்மைன்னு எப்படி அடிச்சு பேச வெள்ளிமலையில இருந்து விரட்டிக்கிட்டே வந்தேன் சரி ஏன் அவ்வளவு தூரத்துல இருந்து விரட்டியுமே மான பிடிக்கலையா
அவ்வளவு தூரத்துல இருந்து விரட்டி இருக்கீல. சரி. இவ்வளவு தொலைவு கிடைச்சப்பே பிடிச்சிருக்கணும்ல. பிடிக்க வேண்டிய நேரம் வாய்ப்பு வரட்டும். கிடைக்கும் பொழுது அதை பயன்படுத்திக்கணும்ல. நேரம் வரட்டும். என்ன நேரம்? நேரம் கிட்ட நெருங்கிருச்சுல்ல. ஐயா நேரங்கிறது எதுல இருக்குங்கிறீங்க? எதுல இருக்கு? நல்ல நேரமும் கெட்ட நேரமும் நமக்கு நடக்கக்கூடிய செயல்களையும் நம்ம எண்ணங்கள்ல என்ன இருக்கு? ஒண்ணுமில்ல. இப்ப நமக்கு சாதகமா ஏதாவது நடந்துட்டா என்ன சொல்றோம்? இன்னைக்கு எனக்கு நேரம் நல்லா இருக்கு, நான் நினைச்சது நடந்துருச்சு. சாதகமா இல்லையா? நடந்துச்சுன்னா. அதே நமக்கு எதிரா நடந்துட்டா என்ன சொல்றோம்? நேரமே சரியில்லை சொல்றேன் தானே. ரொம்ப சலிச்சுக்குருவோம். அப்ப நல்லதும் கெட்டதும் மனிதன் அவனுக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு செயல்களையும் வச்சிருக்கான். அப்படித்தானே? எண்ணங்கள்ல செயல்கள்ல. நீங்க நேரம் வரனா எந்த நேரம் வந்தா பிடிப்பிய? நல்ல முகூர்த்த நேரம் நாளே நீங்க ஒரு மாதிரி சரியில்லை. நல்ல முகூர்த்த நேரம் வரட்டும். இங்க பாருங்க, இந்த முகூர்த்த நேரங்கிறது எதற்காக இருக்கு? ஒரு மங்களகரமான காரியம் நடக்குதுன்னா முகூர்த்த நேரம் சரி. மான் எது மான பிடிக்கிறது மங்களகரமா? மங்களகரமான நேரம் தானே. உங்க பேச்சு சரியில்லை விடுவாரு. ஒழுங்கா ஓடி போயிருங்க. நாங்க ஒரு மாதிரியான ஆளுங்க. என்ன? ஆமா. இந்த மீசை யாருங்க போட்டுட்டா? நம்மதான். நீங்களே போட்டுட்டீங்களா? என்ன மீசை இது? பொம்பளை இந்த சின்ன பிள்ளையெல்லாம் மாறி விட சுட்டி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி. அதெல்லாம் சொல்லாதீங்க. அவங்க எல்லாம் வச்சிருக்கா மீசை வளர்த்தவங்க. நீங்க எல்லாம் வரைஞ்சாலு சரியா? அதோட சேர்க்காது. எப்படி வளரும்? ஆளு மீசையும் காது குண்டலம் வந்துட்டாரு அங்க இருந்து மானத்து. எப்படி கிளம்புங்க முதல்ல. மான் குட்டி வரல, ஒண்ணு வரல. அப்படிலாம் சொல்லிடாதீங்க. அப்படிதான் சொல்லுவேன். மான் இருக்குன்னு சொல்லுங்க. ஐயா அங்க வரீங்க. ஒரே ஒரு தடவை சொல்லுங்க. ஒரு தடவை சொல்லிட்டா மன பிடிச்சிருவீங்களா? பிடிச்சிருவல. என் அனுமதி இல்லாம இங்க இருந்து ஒரு துரும்ப கூட தூக்க முடியாது. அனுமதி தானே நானே கேக்குறேன். நான் கொடுக்க மாட்டேங்கிறேன். இல்லையே. ஏன் மறைக்கிறீங்க? ஏங்க மறைக்கணும்னு அவசியம் இருக்கா? உங்க மான மறைக்கணும்னு எனக்கு எது தேவை இருக்கா? என்னங்க? அதாவது சொல்ல வேண்டிய நீங்க இந்த இப்படினால அப்படினால மான வாங்க சொல்ல வேண்டிய நேரம் நெருங்கிடுச்சு. சரி சொல்லுங்க. என்ன சொல்ல? குடிச்சிட்டு போயிறேன். என்ன மான் இருக்குன்னு சொல்லுங்க. யாருங்க என்ன குடுத்து வச்ச மாதிரி மான் குட்டி வந்து கேக்குறீங்க? என்னுடைய மான் ஓடி வந்துச்சு திணைவனத்துக்குள்ள. ஐயா நீங்க மானை பார்த்திருக்கலாம், விரும்பி இருக்கலாம், ஆசைப்பட்டிருக்கலாம், கையாலேயே பிடிக்கணும்ன்ற ஒரு குறிக்கோளோட வந்திருக்கலாம். நல்ல விஷயம் தான். கையால பிடிக்கணும் வந்தியதானே? ஏன்னா நீங்க வந்து கனை தொடுத்து பிடிக்கணும்னா நேரம் உங்கள்ட்ட வில்லு இருந்திருக்கும். வலை விரிச்சு பிடிக்கணும்னா வலை இருந்திருக்கும். செல வச்சு ஏமாத்தி பிடிக்கணும் செல இருந்திருக்கும். எதுவுமே இல்லாம நீங்க வெறும் கனையோட கையில வந்திருக்கீங்க. என்னுடைய அன்பால இந்த மானை பிடிக்கணும் அப்படிங்கிற நோக்கம். இல்ல அன்பால இந்த உலகத்துல எதையுமே சாதிக்க முடியும். சாதிக்கலாம். ஆனா சில விஷயங்களை அதிகாரமா தான் சாதிக்க முடியும். ஏன்னு கேளுங்களேன். பாண்டவர்கள்ட்ட இருந்து கௌரவர்கள்ட்ட தூது வராரு. யாரு? கிருஷ்ணர். கண்ணன் தூதுக்கு வரார். கண்ணன் தூது வர்றது. கண்ணன் அப்படிங்கிறவரு கடவுள். அன்பே தானே சிவம், அன்புதான தெய்வம்னு சொல்றாங்க. கண்ணன் அன்பே வடிவானவன், அழகே வடிவானவன். அவனுடைய முகத்தை பார்த்தாலே யாருக்கும் கோபம் கூட வராது. அப்படி ஒரு சாந்தமான முகம். ஆனா செய்யறதெல்லாம் வினயமான செயல். அவன் வந்ததே எதுக்கு? கண்ணனுக்கு தெரியும் எப்படி வந்து நாட்டை கேட்டாலோ ராஜ்யத்தை கேட்டாலோ ஒரு நாடை ஒதுக்க சொல்லி கேட்டாலோ போர் வேண்டாம்னு சொன்னாலோ எதையுமே கௌரவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்கன்னு தெரியும். வந்தது எதுக்கு? தூது வந்தது வந்து போர் வேணான்னு மட்டும் சொல்றதுக்கா? சொல்லி பார்ப்போம் எப்படின்னு கேட்க மாட்டாங்க. கேட்காத சூழ்நிலை எந்த அளவுக்கு பிரச்சனையாகவும் எந்த அளவுக்கு போரை நமக்கு சாதகமாகவும் மாற்ற முடியுமோ அந்த மாதிரி மாத்திரலான்னு திட்டம் போட்டு வர்றாரு. எங்க துவாரகையின் மன்னன் அஸ்தினாபுரத்துக்குள்ள நுழைஞ்சிட்டார். அப்படி நுழைந்தால் கண்ணன் கால் பட்ட அந்த இடம் எப்படி இருக்கும் சொல்லுங்க? அந்த அவருடைய முகம் அப்படி படிச்சு ஏதோ சூரியனுடைய அந்த ஒளி மாதிரி. சூரியன் ஒளி கண்ணால நம்ம பார்க்க முடியாதுல்ல ஒரு நேரத்துக்கு மேல. ஆனா கண்ணனினுடைய முகத்தை நம்ம கண்ணால பார்க்கலாம். ஒரு சூரிய ஒளியை கண்ணால் காண முடியும்னா அந்த ஒளி எப்படி இருக்கும்? அந்த மாதிரியான முகம். அவன் தன்னுடைய தலையிலே மயில் பீலி அப்படி வச்சுட்டு உள்ள வந்தோடனே அவரை பார்த்தா எதிரி கூட கும்பிடுவான் எந்திரிச்சு. அந்த மாதிரி வரும் பொழுது ஒவ்வொருத்தரையா சந்திச்சுக்கிட்டே வர்றாரு. முதல்ல யாரை பார்க்கிறாரு? யாருடைய வீடு இருக்கு? துரோணாச்சாரியாரினுடைய வீடு இருக்கு. துரோணர் சொன்னாரு, கண்ணா எங்களுடைய நாட்டுக்கு வந்திருக்க, வா ஏன் வீட்டுல வந்து தங்கன்னு கூப்பிடுறாரு. இல்ல இருக்கட்டும், உங்க வீட்டுல தங்காமையா எங்க போறேன்? இங்க தானே இருக்க போறேன், வரேன் அப்படி நம்ம சொல்லுவோம்ல. ஒரு ஊருக்குள்ள போயிட்டோம்னா எங்க வீட்டுக்கு வாங்க, வரேன் அப்படின்னு. அந்த மாதிரி உங்க வீட்டுக்கு தானே வரேன் அப்படின்னு வர்ற. அடுத்து பீஷ்மர் பாக்குறாரு. யாரு? பிதாமகர். ஆமா நான் தான். வா கண்ணா எனக்கு வீடு இருக்கு, என் வீட்டுல வந்து தங்க அப்படின்னு கூப்பிடுறாரு. ஆஹா பீஷ்மரா, பிதாமகராச்சே, உங்க வீட்டுல வந்து தங்காமையா? வர்றேன் இருங்க அப்படின்னு ஒவ்வொருத்தரா துரோணர், கிருபர், பீஷ்மர்னு ஒவ்வொருத்தரா அவங்க வீட்டுக்கு கூப்பிடுறாங்க. வர வழியில கடைசியாக யாரை சந்திக்கிறார் அப்படின்னா அரண்மனைக்குள் நுழைவதற்கு முன்பாக விதுரனை சந்திக்கிறார். எல்லாரும் என்ன தெரியுமா சொன்னாங்க? எல்லாரும் என் வீட்டுக்கு வான்னு சொன்னாங்க. விதுரன் சொன்னாரு, கண்ணா நீ ஏன் இங்கேயும் போய் தங்கணும்? ஓ வீடு இங்க இருக்கே, இங்க வந்து தங்கலாம் இல்லையா அப்படின்னு சொன்னாரு. இப்ப பாருங்க, இவ்வளவு நேரம் சொன்னவங்க எல்லாம் என் வீட்டுக்கு வான்னு சொன்னாங்க. விதுரன் மட்டும்தான் உன் வீடு இங்க இருக்கே, நீ ஏன் எங்கேயும் போய் தங்கணும் அப்படின்னு சொன்னாரு. உடனடியாக விதுரனுடைய இல்லத்திற்கு கண்ணன். ரொம்ப எளிமையான வீடு, ரொம்ப எளிமையான உணவு கொடுத்தாலும் அதை மனதார ஏற்றுக்கொண்டார். இது வந்து தூது போனது ஒரு கதை. ஆனா இதுல
இதுல நமக்கு உணர்த்துற செய்தி என்னன்னு இருக்குல்ல, நான் என்ன எனது என்னுடையதுன்னு சொல்ல இறைவனை நெருங்கிறது சிரமம் தானே. எல்லாம் உன்னுடையது, நீ பார்த்து கொடுத்தது அப்படின்னு அர்ப்பணம் சமர்ப்பணம் பண்ணிட்டோம் அப்படின்னா தெய்வம் பார்த்து தேடி வந்துருன்றது மாதிரி கண்ணன் அங்கு வருகை தந்தது அப்படிங்கிறது எதுக்கு நினைக்கிறிய? போற நிறுத்துறதுக்கும் அவங்க நாடு கொடுத்துருவாங்கன்ற நம்பிக்கையிலே கிடையாது. இதுக்கப்புறம் நான் பெரிய கதை நான் விஷயத்தை மட்டும் சொல்லிடுறேன். அப்படி போய் அதன் பிறகு போய் அங்க என்ன நடந்துச்சு, எந்த அளவுக்கு கண்ணனை அவமானப்படுத்தினான் துரியோதனன், கண்ணன் அங்கு என்ன செய்தான் சூழ்ச்சி அப்படின்லாம் இருக்கு. இது ஏன் தெரியுமா? அங்க என்ன நடக்குதுன்னு கண்ணனுக்கு தெரியும். தெரிஞ்சிருந்தாலும் இந்த குட்டையை குழப்பறது இருக்குல்ல, அங்க போய் அவங்களுக்குள்ள பிரச்சனை இழுத்து விட்டோம்னா முதல்ல ஒற்றுமை தான் மிகப்பெரிய வலிமை. 4 பேரும் சேர்ந்து ஒற்றுமையா, நமக்கு சிறு பிள்ளையில படிச்சிருக்கோம்ல, மாடுகள் 4ம் சேர்ந்து மேயும் பொழுது அதற்கு ஆபத்து இல்லை, தனித்தனியாக மேயும் பொழுது அதுக்கு பாதிப்பு அதிகமாச்சு. அதுபோல அவங்களுக்குள்ளே ஒற்றுமை இல்லை. கடைசியில போர்ல கிட்டத்தட்ட தோற்கக்கூடியதற்கு அவங்களே காரணமாக கண்ணன் மாத்திட்டான். இப்படிதாங்க நமக்கு சில விஷயம் எல்லாம் தெரியும். வீம்புக்கு உங்களுக்கே இப்ப தெரியும், மான்குட்டிங்க இல்லைன்னு தெரியும். நெத்தினாரே பட்டை வேற பச்சை பிள்ளை மாதிரி மூஞ்சி வச்சுக்கிட்டு பேசுற பேச்ச பாரு. வாங்க நெத்தியில பட்டை சிவச்சின்ன போட்டிருந்தா நீ என்ன உத்தமர் நினைப்ப? என்னம்மா விரட்டுற? இல்ல ரொம்ப சாதாரணமா பேச. அவர் என்ன மிரட்டினாலும் இருக்காரு. இங்க பாருங்க, மான்குட்டி இல்ல, அதுதான் உண்மை. இல்ல நான் மானிங்க தான் இருக்கு, இல்ல நீங்க இந்த சம்மதம் கொடுத்தா நான் கிளம்புவேன், நான் அப்படி இப்படி நீ வைங்களேன், புடிச்சு கட்டி வச்சு கூட எங்கேயாவது தூண்ல, புரியுதா? துரத்தி வந்தது நான் தான். ஆமா, கண்ணால பார்த்தது, இங்க உள்ள நுழைஞ்சது. இந்த கண்ணல பாத்தியல? ஆமா, இந்த கண்ணை நம்ப இல்ல அப்படின்னு பொய் சொன்ன எப்படி? வர வர நீங்க பொய் சொல்றீங்க. வர இதுக்கு முன்னாடி நீங்க பொய் சொல்ல மாட்டீ அப்படிங்கிற எனக்கு நம்பிக்கை இருக்கு. எப்ப என்ன பாத்திய வர வர பாக்குறிய அப்படித்தானே? என்ன வரனா எப்ப போய் சொன்னேன்? இதுக்கு முன்னாடி உங்களை நான் பாத்துருக்கேனா? இதுக்கு முன்னாடி எப்ப பாத்தீங்க? உங்களை பாத்துருந்தாலும் அப்படி சொல்லி இருப்பீங்களா? இல்ல அப்படி இல்லங்க, நாங்க உண்மையை பேசுறவங்க, உண்மையை தைரியமா சொல்லலாம். பொய் சொன்னவே ஒளிஞ்சுக்கிட்டு தெரியணும். ஆனா அப்படி இருந்தும் பொய் சொல்ற தைரியமான ஆளுகள் இந்த உலகத்துல இருக்காங்க. நான் உண்மையை தான் சொல்றேன், அதனாலதான் ஆமா தைரியமா சொல்றேன். நீங்க உண்மையா பேசுற அந்த விதம் உங்க முகத்துல இது லட்சணம் தெரியுது. கிளம்புங்க முத. இந்த நாட்டின் சரித்திர ஏட்டை பாருங்க, நல்லது கெட்டது தெரியும், வியாகத்தில் இருப்பிடம் என்பது என்ன தேடுவரே இது புரியும். இந்த நாட்டின் சரித்திர ஏட்டை பாருங்க, நல்லது கெட்டது தெரியும், வியாகத்தில் இருப்பிடம் என்பது என்ன தேடுவரே இது புரியும். சரித்திர உலகில் ஒன்னா சாரத்தை பாருங்கள், சொல்வது எங்கள் கடமை, கேட்பது தாங்கள் உடமை. சரித்திர உலகில் சாரத்தை பாருங்கள், என்னால் சொல்வது எங்கள் கடமை, கேட்பது தாங்கள் உடமை உடமை. முத்தை திருமண அச்சரவணன் பற்றி தமிழிடும் நிலமாகும். முத்தை திருமண அச்சரவணன் பற்றி திருமுறை வந்தது என்பது பொய்யாகும், வந்தது என்பது பொய்யாகும். சரித்திர உலகில் சொன்னால் சாரத்தை பாருங்கள், கண்ணால் சொல்வது எங்கள் கடமை கடமை, கேட்பது தாங்கள் உடமை. இந்த நாட்டின் சரித்திர ஏற்றை நல்லது கெட்டது தெரியும், தியாகத்தின் இருப்பிடம் என்பது தேடுவரே இது புரியும். அதனால ஐயா வாங்க, என்ன சொல்ல முடியும்? நீதியின் எதிரிகளாய் நிலை மாறி திரிபவர்கள் பாதையில் நடப்பதில்லை, பரமனையும் மதிப்பதில்லை, பாதகம் கொஞ்சமில்லை, பாதகம் பெண்களில்லை, பண்புமில்லை, முறையும் இல்லை, பெரும்பாலும் உணர்வதில்லை. காதலுக்கு 4 கண்கள், கல்வனுக்கு 2 கண்கள், காமுகரின் உருவத்திலே கண்ணும் இல்லை காதும் இல்லை, காமுகரின் உருவத்திலே கண்ணும் இல்லை காதும் இல்லை, காதலுக்கு 4 கண்கள்.
கண்கள் காமுகரின் உருவத்திலே கண்ணும் இல்லை காதும் இல்லை காமுகரின் உருவத்திலே கண்ணும் இல்லை காதும் இல்லை காதலுக்கு நாடு கண்கள். அதனால நீங்க அனுமதி தந்தீங்கன்னா சீக்கிரமா மானத்தடி வந்துட்டு காதலுக்கு நாலு கண்ணு என்ன காதல் கீதல்ங்கிறீங்களே அனுமதி தந்தீங்கன்னா சீக்கிரமா என்னுடைய வீட்டு இருப்பிடம் தேடி போயிருவேன். காதலுக்கு நாலு கண்ணுங்கிறாரு ரெண்டு கண்ணு பாத்துக்கிறது இரண்டும் சேர்ந்தா 4000. ஆமா 2 பேரும் பார்த்தா தானே காதல். தனியா இருக்கிற மானத்தடி வந்து காதல் பேசுறீங்க 2 பேர் பாருங்க. அதெல்லாம் வந்து மான்குட்டி கிடையாது. மீண்டும் மீண்டும் நீங்க மான்குட்டி வந்ததாக சொல்றீங்க. வாங்க மானை பார்த்தது உண்மையா? மானை பார்த்தது உண்மையா? நிச்சயமா பார்த்தது. மானை பற்றி எந்த கேள்விகளாக இருந்தாலும் பதில் சொல்லுவீங்களா? சொல்லக்கூடிய அளவுக்கு திறன் இருக்கா? வாங்க இந்த திறன் இருந்ததுன்னா மான்குட்டி எப்படி இருக்கு? அந்த மான்குட்டிக்கு அங்க அடையாள லட்சணங்கள் எப்படி இருக்குன்றதை எடுத்து சொல்லுங்க. மானை கொடுக்க ஏதாவது வழி இருக்கான்னு போவாங்க. கானகத்தே நின்றுளாவும் காயாத கானகத்தே நின்றுளாவும் காயாத கானகத்தே நின்றுளாவும் நற்காரிகையே காயாத கானகத்தே நின்றுளாவும் நற்காரிகையே மேயாதமான் உள்மேவாதமான் மேயாதமா புல்மேயாதமா மேயாதமான் உள்மேவாதமான் மேயாதமான் மேயாதமா புலிமேவாதமா மேயாதமா மேவும் கலந்து நறுசந்தனமும் குமுவும் கலந்து பங்கலனித்து துடர்ந்து படர்ந்து மேயாதமான் மேமும் சந்தனமும் புழுகும் கமலும் கரமைகளும் சுமந்து படர்ந்த மேயாதமா காணக்குழுவன் கண்மணிய நமட காண குயிலின் நிகழ்வுடலுடையது மேயாதமான் காணக்குறவர் கண்மணி எனவன பாடும் பைங்குறு நிலகுடையது மேயாதமா சாயாத கொம்பொரெண்டிருந்தாலும் அது தண்டலை நிமிர்ந்து பாயாதமான் பாயாதமான் பாயாதமா பார்வர கண்டேனுண்டோ இங்கு மாவர கண்டதுண்டோ பொன்போதலன் மேனி பொன்போதலன் மேனி பார்வர கண்டதுண்டோ கண்டதுண்டோ கண்டதுண்டோ. இதெல்லாம் மான்குட்டியினுடைய அடையாளங்கள் தெரியவில்லை ஐயா. வள்ளி, என்னோட நோக்கமே சரி உன்னை தேடி வந்ததுதான். என்ன தெரிய வந்தது? எதுக்கு? நினைப்பது நிறைவேறும் நீ இருந்தால் என்னோடு நடப்பது நலமாகும் நாம் இருந்தால் அன்போடு. நினைப்பது நிறைவேறும் நீ இருந்தால் என்னோடு நடப்பது நலமாகும் நாம் இருந்தால் அன்போடு. இருவரும் சேர்ந்திருந்தால் அன்போடு இன்று போல் வாழ்ந்திடலாம் பண்போடு. ஒருவரின் இதயத்தில் ஒருவர் குடியிருந்தால் ஒருவரில் இருவரையும் ஒருவராய் கண்டிடலாம். ஒருவராய் கண்டிடலாம். ஒருவரில் இதயத்தில் ஒருவர் குடியிருந்தால் ஒருவரில் இருவரையும் ஒருவராய் கண்டிடலாம். காதல் கதை பேசி காணமெல்லாம் உறவாடு. ஆடுகள் மீதி ஆழமெல்லாம் உறவாடி காதல் கதை பேசி காணமெல்லாம் உறவாடு. மனதை பறிகொடுத்தே மறந்து வாழ முடியாது. நினைப்பது நிறைவேறும் நீ இருந்தால் என்னோடு நடப்பது நலமாகும் நாம் இருவர் உன்னோடு ஒன்று சேர்ந்த அன்பு மாறுமா?
உண்மையை அறிந்து கொண்ட பின்னே ஓ என்னை விட்டு ஓடி போக முடியுமா இல்லை முடியுமா நாம் இருவரல்ல ஒருவரை நீ தெரியுமா தெரியுமா உன்னை விட்டு ஓடி போக முடியுமா இனி முடியுமா நாம் இருவரல்ல ஒருவர் இனி தெரியுமா போயிட்டாரியா அம்மா அண்ணே நீ சாமியை வணங்கு. இன்னொரு அண்ணே வந்துட்டாரு. கண்ணு காது காது கண்ணு அண்ணா அண்ணா அண்ணே அவர் வந்து மான தேடிலாம் வரலையா? சரி. என்னதான் தேடி வந்தாரு? காதலிக்கிறாரா அவரா? ஐயோ பாவம். மன்னா நாடும் திருச்செந்தூரில் மன்னாவே ஒரு மரமானாடும் முதிர் சோழகில் மரமாவே ஊரில் மன்னாவே ஒரு மரமானாடும் முதிர் சோலை மரமாவே கருங்கல்லானாடும் கனிகை மலையே கல்லாவே கருங்கல்லானாடும் கனிகை மலையே கல்லாவே பசும்புல்லானாடும் முருகன் அருளால் பூவாவே நான் மன்னானாடும் திருச்செந்தூரில் மன்னாவே ஒரு மரமானாடும் முதிர் சோழகில் மரமாவே பொன்னானாலும் மணிவே செய்யும் பொன்னாவே மணி பூவானாலும் சரவண பொய்கள் பூவாவே மணி பூவானாலும் சரவண பொய்கள் பூவாவே பேச்சானாலும் திருப்புகழ் விளக்க பேச்சாவே மனப்பித்தானாலும் முருகன் அருளால் முத்தாவே நான் மன்னானாடும் திருச்செந்தூரில் மன்னாவே ஒரு மரமானாடும் முதிர் சோலை மரமாவே சொல்லானாலும் ஓமென்றொழிக்கும் சொல்லாவே பல சுவையானாலும் பஞ்சாமிரதம் சுவையாவே பல சுவையானாலும் பஞ்சாமிரதம் சுவையாவே அருள் உண்டானாலும் நீடும் நீரும் உண்டாவே தனி உயிரானாலும் முருகன் அருளால் பயிராவே நான் மன்னானாடும் திருச்செந்தூரில் மன்னாவே ஒரு மரமானாலும் புதிர் சூழகின் மரமாவே முருகா 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 வேலே துணை முருகா சுவாமி வேடனாக வந்து பல வினோதங்கள் புரிந்து உன்னை மனம் தாங்கள் புரிந்த வினோதங்களை நான் கண்டு ரசித்தேன் முருகா. ஐயா வடிவேலா வள்ளி ஆட்கொள்ள வந்து சுப்பிரமணியா எனக்கு வரம் வேண்டும் ஐயா. வர வேண்டும். என்ன வர வேண்டும்? முருகனே மணவாளனாக கிடைத்து விட்டார். இருந்தாலும் வரம் என்ன வேண்டும் என்று ஆழ்ந்த திறந்தோள் வாழ்க ஆறுமுகம் வாழ்க தெற்பை குருசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏறிய மங்கை வாழ்க ஆனைத நனங்கு வாழ்க மாறில்லா வள்ளி வாழ்க வாழ்க சிலடியார்கள் எல்லாம் என்று இந்த உலகத்தில் வாழக்கூடிய பக்தர்கள் அனைவருக்கும் வள்ளி தெய்வ யானை தேவ சமேதர் சண்முகநாதராக காட்சி கொடுத்து அருள்வார். அப்படியே ஆகட்டும். மங்கள மேளங்கள் முழங்கட்டும். அம்மா ஐயா மேல ஒரு பாடல். ஆமா மச்சம்
மல்லிகைப்பூ சரம் கொடுத்தேன் மாவிளக்கும் ஏற்றி வச்சேன் மங்களமா பொட்டு வச்சேன் மனமுருகி பாட்டெடுத்தேன் தர்மமுனி ஐயா எங்களை காக்க வேணும் ஐயா மல்லிகைப்பூ சரம் கொடுத்தேன் மாவிளக்கும் ஏற்றி வச்சேன் மல்லிகைப்பூ சரம் கொடுத்தேன் மாவிளக்கும் ஏற்றி வச்சேன் மங்களமா பொட்டு வச்சேன் மனமுருகி பாட்டெடுத்தேன் மங்களமா பொட்டு வச்சேன் மனமுருகி பாட்டெடுத்தேன் தருமமுனி ஐயா காக்க வேணும் ஐயா தருமமுனி ஐயா எங்களை காக்க வேணும் ஐயா தெய்வமே தெய்வமே பச்சை நீர பட்டு நிறுத்தி பச்சரிசி பொங்க வச்சா பச்சை நீர பட்டு நிறுத்தி பச்சரிசி பொங்க வச்சா நிச்சயமா பந்தியிலே தர்மபுரி குத்தவப்பா கூடுகிற கூட்டத்துக்கு அன்னமிட்ட பேர்களுக்கு கூடுகிற கூட்டத்துக்கு அன்னமிட்ட பேர்களுக்கு ஐயாவும் மனம் குழுந்து சந்ததி தலைக்கவப்பா தர்மமுனி ஐயா எங்களை காக்க வேணும் ஐயா தர்மமுனி ஐயா எங்களை காக்க வேணும் ஐயா தெய்வமே தெய்வமே வேப்பிலைய பந்தல் கட்டி விளக்கேற்றி கோலம் போட்டு வேப்பிலைய பந்தல் கட்டி விளக்கேற்றி கோலம் போட்டு காப்புதனை கையில் கட்டி காவி உடை தான் அணிந்தோம் காப்புதனை கையில் கட்டி காவி உடை தான் அணிந்தோம் தர்மமுனி ஐயா எங்களை காக்க வேணும் ஐயா தர்மமுனி ஐயா எங்களை காக்க வேணும் ஐயா பௌர்ணமியின் திருவிளக்காம் பார்வையெல்லாம் மொழி விளக்காம் பௌர்ணமியின் திருவிளக்காம் பார்வையெல்லாம் மொழி விளக்காம் விளக்கு மத மக்களுக்கு தீண்டு வீடும் மனபலியாம் விளக்கு மடும் மக்களுக்கு தீண்டு வீடும் மனபலியா தர்மமுனி ஐயா எங்களை காக்க வேணும் ஐயா தர்மமுனி ஐயா எங்களை காக்க வேணும் ஐயா தீவினை அகற்றிடுவார் தீராவினை போக்கிடுவார் தீவினை அகற்றிடுவார் தீராவினை போக்கிடுவார் நாடி வரும் மக்களுக்கு நல்லருளும் சொல்லிடுவார் நாடி வரும் மக்களுக்கு நல்லருளும் சொல்லிடுவார் தர்மமுனி ஐயா எங்களை காக்க வேணும் ஐயா தர்மமுனி ஐயா உன்னை காக்க வேணும் ஐயா செவ்வாடை பட்டு உடுத்தி செந்தூர பட்டு வச்சு செவ்வாடை பட்டு உடுத்தி செந்தூர பட்டு வச்சு சமாது சந்தனமும் சரியாக தான் உழைத்து சமாது சந்தனம் சரியாக தான் உழைத்து கும்பிடுறோம் ஐயா எங்களை காக்க வேணும் ஐயா கும்பிடுறோம் ஐயா எங்களை காக்க வேணும் ஐயா ஊருக்கு கீழ்புறமா உயர்ந்ததொரு மண்டபமாம் ஊருக்கு கீழ்புறமா உயர்ந்ததொரு மண்டபமாம் மண்டபத்தில் அமர்ந்திருந்து மக்கள் எல்லாம் காத்து வரும் தர்மமுனி ஐயா எங்களை காக்க வேணும் ஐயா மல்லிகைப்பூ சரம் கொடுத்தேன் மாவிளக்கும் ஏற்றி வச்சேன் மங்களமா பொட்டு வச்சேன் மனமுருகி மாண்டெடுத்தேன் தர்மமுனி ஐயா காக்க வேணும் ஐயா தர்மமுனி ஐயா காக்க வேணும் ஐயா கனதன்னானே நானே கனதன்னானே நானே கனதன்னானே நானே கனதன்னானே நானே நாடு செழிக்கோடு நல்ல வேலை பெய்ய வேண்டும் நாடு செழிக்கோடு நல்ல வேலை வாழ வேண்டும் கட்டி பெருக வேண்டும் பால்பாட வேண்டும் குட்டி பெருக வேண்டும் எனக்கவே ஒரு நல்ல வாழ வேண்டும் பாதாரோ
உதித்த உலகி ஸ்ரீராம ரூபமுடனே ராஜாதி ராஜமுடைய ஸ்ரீராம ரூபமுடனே நித்திய ஜெய மங்களோ சுப மங்களோ. ஐயா மலர் இந்த நாடகத்தை கண்டு ரசித்த நாடக கலா ரசிகர் பெருமக்கள் அனைவருக்கும் எங்கள் சிறந்த முறையில் தெல்ல தெளிவாக ஒளிமை தந்த முருகன் ஒளிபெருக்கி உரிமையாளருக்கும் ஆபரேட்டர்களுக்கும் உயர்திரு காவல்துறை அதிகாரிகளுக்கும் யூடியூப் சேனல் மாயகுலம் மாதவன் அன்பனார் அவர்களுக்கும் விழா குழுவினர் கிராம பொதுமக்கள் அனைவருக்கும் எங்களுடைய நாடக கலை குடும்பத்தின் சிறப்பாகவும் மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் சிறப்பாகவும் புதுக்கோட்டை நாடக நடிகர் சங்கத்தின் சிறப்பாகவும் நாடக அமைப்பாளர் உங்கள் வீட்டு செல்லப்பிள்ளை உங்கள் அன்பையும் ஆதரவையும் என்றென்றும் எதிர்பார்க்கக்கூடிய மரியாதைக்குரிய சிறந்த ஒரு ஹார்மோனிஸ்டாக உலகமெங்கும் பேரும் புகழ்பெற்றக்கூடிய அன்னலட்சி மரத்தைச் சேர்ந்த டி திருமுருகன் அப்படி கல்வி சிறப்பாக மனம் நிறைந்த நன்றி வணக்கம். ஹலோ, எங்களுடைய அழகாபுரி என்ற செங்கமடை கிராமத்தில் இருக்கும் ஆடி 18ஆம் பெருக்கு திருவிழாவை முன்னிட்டு இந்த சீரும் சிறப்புமாக வள்ளி திருமணம் நாடகத்தை கண்டுகளிக்க வந்த சுற்று கிராம பொதுமக்களும் தாய்மார்களும் பெரியோர்களுக்கும் எங்களுடைய கோயில் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு எங்களுடைய தர்ம முனீஸ்வரரை மேடைக்கு அழைத்து பாடிய மரியாதைக்குரிய ஹார்மோனிய கலையரசு வி.எம். சாமி அண்ணன் அவர்களுக்கு எங்களுடைய கோயிலின் சார்பாக இந்த நூலாடையை பொன்னாடையை போற்றி கௌரவிக்கின்றோம்.